ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டை எங்கிருந்து பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்துலேருந்து 4 பக்கம் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 4 பக்கத்துலேருந்து நம்ம இன்றைக்கி 20 கேள்வியை பார்க்க போகிறோங்க. என்ன பக்கம் அப்படிங்கிறத நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விட்டுட்டேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு விட்டுட்டேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றே டெஸ்ட் நடத்தியிருக்கணுங்க. நேற்று எனக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்தது. அதனால் என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. அதனால் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இனி தொடர்ந்து நம்முடைய சேனலில் வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே நைட்டு 9:30 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட்டுக்கான போர்ஸ்னால் நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை லைவ் சாட்டில் போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை, ஆனால் லைவ் சாட்டில் ஆன்சரை போட மாட்டேன்றீங்க. லைவ் சாட்டில் ஆன்சரை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையில் ராயல் ஆணையம் இந்தியா வந்த ஆண்டு. அலெக்சாண்டர் கார்டியூ அப்படிங்கிற ஒரு தலைமையில் ராயல் ஆணையம் இந்தியா வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு? 1913 வந்திருக்கு. 1913. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது. எது சரின்னு சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க. ராயல் ஆணையம் இந்தியா வந்த பொழுது அதனிடம் ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன. கரெக்டு. சென்னை மாகாணம் மட்டுமில்லாமல் ரங்கூன் திராவி சங்கம் உட்பட பல அமைப்புகள் விண்ணப்பங்களை அளித்தன. இதுவும் கரெக்டு. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்க. பிராமணர் அல்லாதவர் அறிக்கை ஒன்றினை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபடாதவர் யார்? நல்லா கவனிங்க. ஈடுபட்டவர்னு படிச்சிடாதீங்க. ஈடுபடாதவர் யார்? இதற்கான பதில் டாக்டர் சி நடேச நாடு ஈடுபட்டிருப்பாரு, சர் பி தியாகராயர் ஈடுபட்டிருப்பாரு, டாக்டர் டி.எம். நாயர் ஈடுபட்டிருப்பாரு, சர் ஆர்.கே. சண்முகம் வரமாட்டாரு. இது தவறு. அடுத்த கேள்வியை பாருங்க. பிராமணர் அல்லாதவர் அறிக்கை, இந்த அறிக்கையை எழுதி வெளியிட்டவர் யார்? பிராமணர் அல்லாதவர் அறிக்கை, இந்த அறிக்கையை எழுதி வெளியிட்டவர் யார்? இதற்கான பதில் சர் பி தியாகராயர். சர் பி தியாகராயர் இவர் என்ன பண்ணியிருக்காரு? எழுதி வெளியிட்டிருக்காரு. அடுத்த வினா பாருங்க. தென்னிந்திய சுதந்திர சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய சுதந்திர சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916ங்க. 1916. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது. எது சரின்னு சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க. தென்னிந்திய சுதந்திர சங்கம் இயக்கத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் என்னும் இதழ் வெளியானது. இது கரெக்டுங்க. இவ்வியக்கம் மக்களிடையே நீதி கட்சி என வழங்கப்பெற்றது. இதுவும் சரி. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. உயர்கல்வியில் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதி கட்சி சார்பில் எந்த ஆண்டில் அரசுக்கு மனு அளிக்கப்பட்டது? எப்போ மனு கொடுத்தாங்க? விடையை பார்க்கலாங்களா? 1915 என்பது சரி. 1915. அடுத்த வினா பாருங்க. 1917 இந்தியா வந்த தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தை சேர்ந்த எத்தனை அமைப்புகள் சந்தித்து பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரினர்? 1917 தூதுக்குழு இந்தியா வருது. அப்போ சென்னை மாகாணத்தை சார்ந்த 54 அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் சேர்ந்து அங்கே போய் மனு கொடுக்குறாங்க. எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு மனு கொடுக்குறாங்க. 54 அமைப்புகள். அடுத்த வினா பாருங்க. நீதி கட்சி அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு. நீதி கட்சி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எப்போ? 1921 என்பது சரி. 1921. அடுத்த வினா பாருங்க. எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும்.
100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்களை அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை இவ்வாணை அமலில் இருக்க வேண்டும் எனும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? இது என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. சொன்னவர் முனுசாமி, இவர் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர். இது எப்படி கேட்கலாம்னா, தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கூட கேட்கலாம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம், முனுசாமி. அடுத்த வினா பாருங்க, நீதி கட்சி அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியவர். கொண்டு வந்தவர் முனுசாமி, முன்மொழிந்து பேசியவர் யாருங்க? சர் ஆர்.கே. சண்முகம். இவர் தான் முன்மொழிந்து பேசியிருக்காரு, சர் ஆர்.கே. சண்முகம். அடுத்த வினா பாருங்க, நீதி கட்சி அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் நிறைவேற்றியதை வழிமொழிந்து பேசியவர். முன்மொழிந்து பேசியவர் சண்முகம், வழிமொழிந்து பேசியவர் டாக்டர் சி நடேசனுங்க. இவர் தான் வழிமொழிந்து பேசியிருக்காரு. அடுத்த வினா பாருங்க, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்றவர் யார்? நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் இப்படி சொன்னவர் டாக்டர் சி நடேசன், இவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்த வினா பாருங்க, எந்த ஆண்டில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை பெரியார் கொண்டு வந்தார்? காஞ்சிபுரத்தில் 1925 காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் தந்தை பெரியார் அரசுடைய கல்வி வேலை வாய்ப்புகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தரணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த காஞ்சிபுரம் மாநாடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி தான் காங்கிரஸ்லேருந்து பெரியார் வெளியே வந்துடுவார். தனியாக ஒரு இயக்கம் தொடங்கியிருப்பார். அது என்ன இயக்கம்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த இயக்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 5 செய்தித்தாள்கள் வெளியிட்டிருப்பாங்க. அதில் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது, அது எப்பொழுது தொடங்கப்பட்டது, இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 1928 வாக்கில் யார் அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட பொழுது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வரும்பொழுது 7 ஆண்டுக்கு இருந்தால் போதும்னு அவங்க சொன்னாங்க. பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, 1928 வாக்கில் நிரந்தரமாக மாற்றிட்டாங்க. அப்போ யார் நீதி கட்சியுடைய தலைமைன்னு பார்த்தா இரா முத்தையா. இரா முத்தையா என்பதுதான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. தமிழகத்தில் வகுப்பு வாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்று கூறி செண்பகம் துரைராஜன் என்பவர் எந்த ஆண்டில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்? இதுக்கான பதில் 1951 என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது. எது சரி என்று சொல்ல வேண்டும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போட்டிங்களா? லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் பூஸ்ட் அப் தேவைப்படுதில்ல. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லியுமே நம்ம டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் 4 பக்கம் தான் நடத்திட்டு இருக்கோம். படிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாடங்களை வந்து தனியாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிக்கவும் முடியாது, போர் அடிக்கும். ஸோ நம்ம கூட சேர்ந்து அப்படியே படிச்சுக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாமா? தந்தை பெரியார், தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராசர், பிரதமர் நேரு, அம்பேத்கர் ஆகியோர் முயற்சியால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நீடிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. கரெக்டு. திருத்தும் போது தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் காமராசர், பிரதமராக இருந்தவர் நேரு. அடுத்து 2வது பாயிண்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 2வது திருத்தம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இது வந்து 1வது திருத்தம். முதல் திருத்தமே இடஒதுக்கீடு திருத்தம் தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சட்டப்பிரிவு எந்த பிரிவு மற்றும் எந்த பிரிவு ஆகியவை சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது? சமூக ரீதியாகவும்
பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வரலாம், சலுகைகளும் கொடுக்கலாம். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 15 மற்றும் 16ங்க. 15, 16. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது. எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விட்டுறேன். நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். பிரதமர் நேரு முதலாவது சட்டத்திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். முன்னாடியே பார்த்துட்டோம். சரி. முதல் திருத்தத்தின்படி அரசியலமைப்பு சட்டத்தில் 15 உட்பிரிவு 2, 16 உட்பிரிவு 2 என்னும் உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டன. இது தவறுங்க. 15 உட்பிரிவு 4, 16 உட்பிரிவு 4 இதுதான் சேர்த்துனாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்க. கடைசி கேள்விங்க. இதோட டெஸ்ட் முடிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு பின் தமிழ்நாட்டில் 1951 முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு எத்தனை சதவீதமும் தாழ்த்தப்பட்டோருக்கு எத்தனை சதவீதமும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1951ங்க. விடைய பார்க்கலாங்களா? பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 16% கொடுத்தாங்க. 25, 16ங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் சிறப்பாக முடிந்தது. 20 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? படிச்சிங்களா? படிக்கலினா படிச்சுட்டு திரும்ப இந்த வீடியோவை டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு டெஸ்ட் இரவு 9 மணிக்கு நடக்கும். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாளைய வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.